சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2ஆம் நாள் மின்சாரம், வாகனம், விவசாயம், உணவுத்துறை அமர்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மாநாட்டில் சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள் சந்திப்பு பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் இடத்தில் கனமழை பெய்வதால் அங்கு போலீசார் குறையை பிரித்துக் கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம் தொடங்கும் என போக்குவரத்து தொழிலாளர்கள் கூறிய நிலையில் சென்னையில் ஒரு சில பணிமனைகளில் பேருந்து ஓட்டுநர்கள் தற்போது வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக ஐயப்பன்தாங்கல், வடபழனி, திருவான்மையூர் ஆகிய இடங்களில் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தோமுசா ஓட்டுநர்கள் வைத்து அங்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் கலைக்கக்கூடும் என ஹைகோர்ட் அமலாக்கத்துறை பதிலளித்துள்ளது. செந்தில் பாலாஜியிடம் விசாரணை முடிந்துவிட்டதால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறிவிட்டதாக கருத முடியாது என கூறப்பட்டது. 182 நாட்களாக சிறையிலே இருப்பதாக கூறுவது தவறு என்றும் அரசு தனியார் மருத்துவமனைகளில் அவர் சகல வசதிகளுடன் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. குமாரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதோடு வட தமிழகத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என கூறியுள்ளது. முன்னதாக இன்று காலை கனமழை காரணமாக தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நாளையும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து தொழிற்சங்கங்களிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் குறைந்தபட்ச கோரிக்கையாவது நிறைவேற்றுமாறு தமிழக அரசுக்கு EPS வலியுறுத்தியுள்ளார். 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக் துவங்கியுள்ளது. இந்நிலையில் EPS வெளியிட்ட அறிக்கையில் தொழிலாளர்களின் ஒரு கோரிக்கை கூட ஏற்காத அரசாக திமுக அரசு இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். அபார்ண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளுக்கு சவரனுக்கு 160 குறைந்துள்ளது. நேற்று 46,800 விற்கப்பட்ட ஒரு சவரன் அபார்ண தங்கத்தின் விலை இன்று 46,640 விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை இன்று 5,830 உள்ளது. வெள்ளி விலை கிராம் 1 20 பைசா குறைந்தது 77.80 என்று விற்பனையாகிறது.